ஒரு பெண்ணை இதுக்கெல்லாம் ஒப்பீடா சொல்லலாம். ஒரு மலருக்கு சொல்லலாம், நிலவுக்கு சொல்லலாம், மானுக்கு ஒப்பீடா சொல்லலாம், அல்லது தங்கம் போன்ற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒப்பீடா சொல்லலாம். சுத்தி சுத்தி பார்க்கும்போது, இது எல்லாமே அந்த அணிகலப்படுத்துதல், மெட்டீரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நிக்கும். ஏன் இது இப்படி வருது? இலக்கியமும் இதே தான் சொல்லுது. கவிதைகளும் "அவள் நிலவு போன்றவள்" அப்படின்ற மாதிரி அவள மெட்டீரியலைஸ் பண்றதுல தான் அதிகமான முனைப்பு காட்டுதே தவிர, ஒரு பெண்ணினுடைய ரௌத்திரத்தையோ, அல்லது அவளுடைய உண்மையான உணர்வுகளையோ வெளிய எடுத்துட்டு வர்றதுக்கு பெருசா முயற்சி பண்றதே இல்ல. பெண்ண சக்தியோட அடையாளமா காட்டுறத விட, பெண்ண அன்பினுடைய, கருணையினுடைய, மென்மையினுடைய அடையாளமா காட்டுறதுல தான் நாம அதிகமா முனைப்போட இருக்கிறோம். ஏன் எல்லாருடைய அம்மாக்களும் எல்லாருக்குமே தெரியும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன உறுதி எல்லாருக்குமே தெரியும். மன வலிமை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதற்கான ஒப்பீடா இல்லாமல் அவளை காதலிப்பதற்காகவும், அந்த காதலுக்கான அடையாளமாகவும் தான் பெண் அதிகமாக காட்டப்படுகிறாள். மன உறுதின்றது ஏதோ நம்ம பேச்சுவாக்குல சொன்னா உண்டே தவிர, இலக்கியத்தின் வழியோ, கவிதைகளின் வழியோ அத பெருசா பதிவு பண்றதே கிடையாது. இதுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு, பெண்ணை பற்றி அதிகமாக எழுதியவர்கள் ஆண் எழுத்தாளர்கள். தமிழ் சமூகத்துல பெண் எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி. அதுலயும் அவர்களாகவே இருக்கணும்னு நினைச்சு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இன்னும் ரொம்ப கம்மி. ஒரு சில ஆண் எழுத்தாளர்கள் நல்ல பெண் கதாபாத்திரங்களை வடிவமைச்சு அவ என்ன விருப்பப்படுறாளோ அதை அவளை பண்ண விடுவாங்க. ஆனா ஒரு சில பெண் எழுத்தாளர்களே தன்னுடைய வாசகர்களுக்கு என்ன பிடிக்குமோ, அந்த பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி அவளை மாற்றிக் கொள்ளுவார்கள். இது சமூகம் சார்ந்து, உளவியல் சார்ந்து இந்த சமூகத்தை ஒரு ஆணுக்கான சமூகமாக மெல்ல மெல்ல எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி கட்டமைச்சுக்குது. இப்படி கட்டமைச்சதன் காரணமா இன்னைக்கு தேதிக்கு ஒரு வேலைய ஒரு ஆண் செய்வதற்கும், அந்த ஆண் செய்யும் போது இந்த சமூகம் பார்க்கிற பார்வைக்கும், அதே வேலைய ஒரு பெண் செய்யறப்போ அந்த பெண்ணை இந்த சமூகம் பார்க்கிற பார்வைக்கும் நிறைய வேறுபாடுகளை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது. இதுல இருந்து மீண்டு வர்றதுன்றதை தாண்டி, இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு பெண் அவள் என்னவாக இருக்க விருப்பப்படுகிறாளோ அதற்கு இந்த சமூகம் அனுமதி கொடுக்க வேண்டும். ஒரு பெண் அந்த இடத்துல என்ன செய்யணும்னு ஆசைப்படுறான்றத யோசிச்சு எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பிக்கணும். பெண்களை பற்றி அதிகமாக பெண் எழுத்தாளர்கள் இன்னும் உண்மையான பதிவுகளை மேற்கொண்டால் மட்டுமே இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆண் பெண் அப்படிங்கிற கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் நம்மால சரி செய்ய முடியும்.